இன்னைக்கு நம்ம இருள் சாம்ராஜ்யத்தின் டார்க் ரீசன்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த் காமிக் சீரிஸோட இஷ்யூ 12 இருக்கும். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பர் ஹீரோஸ் எதுக்கு அந்த டார்க் சைடு எதிர்த்து சூப்பர்மேன் டார்க் சைடை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. டார்க் சைடை தாக்குறத பார்த்ததும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மில இருந்து அப்போகலிப்ஸை சேர்ந்த கொடூரமான மோசமான வில்லன்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பர்மேனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட வில்லன்ஸ் எல்லாம் சூப்பர்மேனை ஒரே நேரத்தில் தாக்க ஆரம்பிச்சதும் சூப்பர்மேனுக்கு அவங்களை எதிர்த்து நிக்க முடியாம அவங்க கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்த சூப்பர்மேனை டூம்ஸ்டே அதோட கையால மேல தூக்க அப்போ டார்க் சைடு அவரோட ஒமேகா பீம்ஸ் வச்சு சூப்பர்மேனை தாக்குறாரு. அப்படியே சூப்பர்மேனை கீழே போட்டு டார்க் சைடு டூம்ஸ்டே அப்படின்னு அங்க இருக்க மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கீழே விழுந்து கிடக்கிற சூப்பர்மேனை போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அன்பு மகனை உன்னை நீ தான் உருவாக்கிக்கணும். அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். இங்க பாரு, உனக்குள்ள 2 உலகத்தோட அதிசயங்கள் உனக்குள்ள இருக்கு. உன்னால எதையும் சாதிக்க முடியும். நீ மக்களுக்கு பாதுகாப்பாவும் அவங்களுக்கு எடுத்துக்காட்டாவும் நீ இருப்ப. உன்னால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சூப்பர்மேனுக்கு அவரோட அம்மாவும் அப்பாவும் அவர்கிட்ட சொன்ன ஒரு சில வார்த்தைகள்லாம் அவரோட நினைவுகள்ல வந்து போகுது. அப்படியே கீழே விழுந்து கிடந்த சூப்பர்மேன் கோவத்தோட எழுந்திருச்சு அவரை அடிச்சிட்டு இருந்த மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கோவத்தோட ஒரு பயங்கரமான பஞ்சை கொடுக்குறாரு. அப்படியே சூப்பர்மேன் அதே கோவத்தோட ஹீட் விசனை யூஸ் பண்ணி அவரை சுத்தி இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஹீட் விசனால தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்த டார்க் சைடு சூப்பர்மேனுக்கு மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அடிச்ச அடியில சூப்பர்மேன் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்து கிடந்த சூப்பர்மேன் சோகத்தோட எழுந்திருச்சு வானத்தை பார்த்து என்னால முடியும் அப்படின்னு சூப்பர்மேன் தனக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பிளாக் ஆடம் சூப்பர்மேன் அந்த இடத்துல இருக்காதீங்க, ஆபத்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, அங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு பிளாக் ஆடம் சூப்பர்மேனை பார்த்து கத்திட்டு அவரை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்காரு. சூப்பர்மேனை நோக்கி பறந்து வந்துட்டு இருந்த பிளாக் ஆடம் லெக்ஸ் லூதரும் கிராடும் சேர்ந்து பிளாக் ஆடமை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த பக்கம் அடிப்பட்ட சூப்பர்மேன் காயங்களோடவும் முகத்துல ரத்தத்தோடவும் சோகத்தோட என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் தாக்குறதுக்கு அவரை நோக்கி டூம்ஸ்டே ஓடி வந்துட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், கண்டிப்பா என்னோட அப்பா என்ன நினைச்சு பெருமைப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் தன்னோட 2 கண்ணையும் மூடிடுறாரு. அவரை தாக்குறதுக்காக அவர் நோக்கி ஓடி வந்துட்டு இருந்த டூம்ஸ்டே சூப்பர்மேனை அடிக்கிறதுக்காக டூம்ஸ்டே அதோட கையை ஓங்கி சூப்பர்மேனை குத்த வரும்போது டூம்ஸ்டேவோட அடியை தடுத்துட்டு கலால் சூப்பர்மேன் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு. டூம்ஸ்டே அதோட ஒரு கையால சூப்பர்மேனை குத்த வரும்போது கலால் டூம்ஸ்டேவோட அடியை தடுத்ததும் டூம்ஸ்டே அதோட இன்னொரு கையால சூப்பர்மேனை குத்த வருது. டூம்ஸ்டே அதோட இன்னொரு கையால சூப்பர்மேனை குத்த வரும்போது அங்க அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தத்தோடவும் காயத்தோடவும் இருந்த சூப்பர்மேனோட சன் டூம்ஸ்டேவோட இன்னொரு அடியை தடுத்து நிறுத்துறாரு. அப்ப சூப்பர்மேனோட சன் சூப்பர்மேன் கிட்ட நான் என்னோட சின்ன வயசுல இருந்து டூம்ஸ்டே பத்தின நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதைகள்ல டூம்ஸ்டே எல்லாரையும் கொல்ற மோசமான அரக்கனாவும் ராட்சச மிருகமாவும் தான் நான் அந்த கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இனிமே அது மாதிரி நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேனும் சூப்பர்மேனோட சன்னும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இந்த டூம்ஸ்டேக்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்குறாங்க. அடிச்ச அட்டில டூம்ஸ்டே தரையை உடைச்சிட்டு அங்க இருந்த கார் எல்லாத்தையும் உடைச்சிட்டு பறந்து போய் விழுகுது. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர்மேனோட சன் சூப்பர்மேனை பார்த்த சந்தோஷத்துல அப்பா நான் உங்களை கண்டிப்பா பாப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சூப்பர்மேனோட சன் அவர்கிட்ட சொல்ல அதுக்கு சூப்பர்மேன் இங்க பாரு தங்கம், நீ இங்க இருக்க எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணிருக்க. நீ பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இங்க இருக்கவங்களும் நீ பண்ணதை நினைச்சு கண்டிப்பா பெருமைப்படுவாங்க. நீ பண்ண வரைக்கும் போதும், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இப்போ நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சூப்பர்மேன் தன்னோட மகன் கிட்ட சொல்லிட்டு சூப்பர்மேன் தன்னோட மகனை கட்டிப்பிடிச்சு அவர் பண்ண செயலை நினைச்சு பெருமைப்பட்டு சூப்பர்மேன் தன்னோட மகனை கட்டிப்பிடிச்சு அவர்கிட்ட பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி வேற ஒரு இடத்துல இருந்த கிரீன்லாண்டர்ஸ் மத்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் ஒரு போர்ட்டல் வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து இங்க இருக்க டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் லீக் டீம்ல இருந்த பேட்மேன், வேற ஒரு டைம்லைன்ல இருந்து வந்த பேட்மேன், நம்ம ஃபிளாஷும் ஹேலும் போன டைம்லைன்ல இருந்த பேட்மேன், அப்படியே அந்த 3 பேட்மேன் ஒன்னா சேர்ந்து அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒன்று கேர்ள், ஒன்று உமன், மேரி மார்வல், ஆக்வா உமன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் டீமா அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்து கிரீன்லாண்டர், ஃபிளாஷ் ஃபேமிலி அப்படின்னு இவங்க ஒரு பக்கமா டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸும் அவங்க கிட்ட இருந்து தன்னோட உலகத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸும் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் சூப்பர்மேனும் சூப்பர் கேர்ளும் டார்க் சைடோட ஒமேகா பீம்ஸ் எதிர்த்து அவங்களோட ஹீட் வீசனால டார்க் சைடோட ஒமேகா பீம்ஸோட சக்தி எதிர்த்து நின்று டார்க் சைடு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால பிளாக் ஆடம் டூம்ஸ்டேவை எதிர்த்து டூம்ஸ்டே கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ மிஸ்டர் டெரிஃபிக் அங்க இருந்து ஒரு கிரீன்லாண்டர் கிட்ட மல்டிவர்ஸோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கிரீன்லாண்டர் மல்டிவர்ஸை சுத்தியும் டார்க் ஃபோர்ஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு, அதோட சக்தி இன்னும் கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு சொல்ல அதுக்கு அங்க இருந்து நம்ம ஆக்வாமேன் டார்க் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த பறையவன்றவனை தான் நம்ம அழிச்சிட்டோமே, அதுக்கப்புறம் எப்படி இந்த டார்க் ஃபோர்ஸ் அதோட சக்திகளை இழக்காம இன்னும் நம்மளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு ஆக்வாமேன் ஒரு பக்கம் கேட்க அப்போ நம்ம ஃபிளாஷ் மிஸ்டர் டெரிஃபிக் கிட்ட ஓடி வந்து அந்த பறையவன்றவன் அழிஞ்சாலும் அவனோட சக்திகளை அவன் யார்கிட்டயாவது பகிர்ந்திருக்கலாம், அதனால கூட இந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி இன்னும் அழியாம இருக்கலாம் அப்படின்னு ஃபிளாஷ் மிஸ்டர் டெரிஃபிக் கிட்ட சொல்ல அப்போ அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸை பார்த்து நான் இந்த மல்டிவர்ஸ் அழிச்சாலும் உங்களை கொல்லாம விட மாட்டேன், நீங்க எல்லாரும் என் கையால தான் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக் நைட் விங்கோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு நைட் விங்க மேல தூக்கி நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த இருள் சாம்ராஜ்யத்தின் காமிக் சீரிஸோட இஷ்யூ 12 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.